பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசகப் பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வள்ளுவமே சொல், மாணிக்கமே கல். நம்முடைய சொற்கள் ஒவ்வொன்றும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அது மாணிக்கம் போன்று உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். இங்குள்ள எதையும் நுணுக்கி பார்த்து அணுகும்போது எல்லாவற்றையும் நம்மால் உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இங்கு நுணுக்கி பார்ப்பவர்களின் சொல்லானது வினை மூலத்தை உணர்ந்து அறத்தை விதைப்பதாக இருக்கும். அந்த சொற்கள் மாணிக்கமாக இருக்கும். அப்படி நுணுக்கி பார்க்கும் மனிதர்கள்தான் மனித உருவில் வந்த அருளாளராக மாறி அவர்கள் உரைத்த சொற்கள்தான் மெய் வேதமாக இருக்கிறது. அதில் சிறிதும் வேதம் இருக்காது, நாதம் இருக்கும். அதாவது காணல் நீரை பார்த்திருப்போம். அதனை சிலர் அது காணல் நீர் வெயிலின் தாக்கத்தால் உருவானது என்று கடந்து விடுவார்கள். அது அப்படி அல்ல. நிலத்தில் உள்ள தண்ணீர் வெப்பத்தில் ஆவியாகி செல்கிறது. அப்படித்தான் மெய்யறிவு பெற்றவர்கள் தங்களின் பேரறிவால் எதையும் நுணுக்கி பார்த்துத்தான் அந்த செயலின் வினை மூலத்தை உணர்ந்து செய்வார்கள். வாழ்வில் சொல், செயல், எண்ணம் இந்த மூன்றும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மூன்றும் ஒருமித்து நடக்கும்போது சாதனை மலர்கிறது. அதற்கு நாம் ஒரு செயலை செய்யும் போது அதில் நுணுக்கி ஆராய்ந்து உறுதியுடன் இறங்க வேண்டும். இறங்கிய பின்பு பதறாமல் பொறுமையுடன் பயணித்தால் நம்முடைய செயலை நிலைநிறுத்தி நாம் வெற்றியடைய முடியும். குறிப்பாக நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்று பயணிக்கும் போது நம்மையே நாம் இழக்க நேரிடும். ஏனெனில் அது சுயநலம். அதுவே நம்முடைய நல்ல செயல்களை நிலைநிறுத்த நாம் பயணப்படும் போது அது பொதுநலமாகும். அது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சுற்றத்தையே நிலைநிறுத்தும் என்பதுதான் உண்மை. ஆக நம்முடைய செயல்களில் எத்தகைய இடர் வந்தாலும் நாம் துணிந்து பயணிக்க வேண்டும். துணியாத வரையில் வாழ்க்கை நமக்கு பயத்தையே காட்டிக்கொண்டே இருக்கும். துணிந்த பின்புதான் நமக்கான பாதையை நாம் காண முடியும். வாழ்க்கையும் மாறும். எண்ணத்தை அழகாக்கி சொல்லை பக்குவப்படுத்தி செயலில் உறுதியாக நின்றால் இந்த புவனம் போற்ற வாழலாம். ஆக சுற்றத்தில் உள்ள மனிதர்கள் நம்முடைய சொல்லை மதியாது, செயலை உணராது, எண்ணத்தை உயர்வாக கருதாது நம்மை தூற்றுபவர்களாக இருந்தால் அதை பெரிதுபடுத்தாமல் கடந்துவிட வேண்டும். ஒரு நாள் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் என்று பயணிக்க வேண்டும். ஏனெனில் இங்கு நற்செயல்கள் செய்யும் மனிதர்களை காண்பதே அரிது. அத்தகு மனிதர்களை யார் அவமதித்தாலும் அதற்கு தகுந்த வினையானது அவர்களுக்கு பரிசாக கிடைத்துவிடும். அதுதான் வாழ்வின் ரகசியம். ஆதலின் யார் தங்களின் செயல்களை உறுதியுடனும் துணிவுடனும் பிறநலன் பேணி செய்கின்றார்களோ அவர்கள் எப்போதுமே மேன்மையைத்தான் அடைவார்கள். நாம் உண்மையான அறச்சிந்தனை சார்ந்த இயல்போடு நம் செயல்களை ஆராய்ந்து நுணுக்கி செய்யும் போது இயற்கையே நமக்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமன்றி அரணாகவும் இருக்கும். நாம் செய்யும் எந்த செயலிலும் வினையற்று செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்யும் போது பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்துடன் செய்யக்கூடாது. துணிந்து நல்ல செயல்களை செய்துவிட்டு கடந்துவிட வேண்டும். பேரண்டத்தில் நம்முடைய செயல்கள் அனைத்தும் பதிவாகி அதுதான் நம்மை செய்ய வைக்கிறது. இங்கு நான் ஒன்றுமில்லை என்ற நினைப்புடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது எந்த வினையும் உருவாகாது. பாவமும் புண்ணியமும் வேண்டாமல் நல்ல செயல்களையே வாழ்வாக வாழ்பவர்கள் மறந்து கூட எவருக்கும் தொல்லையாக இருக்க மாட்டார்கள். முதலில் இங்குள்ள பொறுப்புகளை உணர வேண்டும். பிறரிடம் போட்டி போட்டு முரண்பாடுகளுடன் வாழ்வது வாழ்வல்ல. இருப்பதை ஏற்றுக்கொண்டு யார் மீதும் கோபம் கொள்ளாமல் வஞ்சனையின்றி
சுமூகமாக, சுகமாக, ஒற்றுமையுடன், பொறுமையுடன் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அந்தந்த செயல்களை செய்து வாழ வேண்டும். முரண்பாடுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அது அவரவர் மனம் சார்ந்தது என்பதை உணர்ந்து நமக்கான செயல்களை செய்து வாழ வேண்டும். நம்மை விட நம்முடைய திறமை மதிக்கப்பட வேண்டும் என்பதன் பெயர் சுயமரியாதை. அதனை சிலர் கர்வம் என்று கருதி விடுகிறார்கள். இங்கு யார் எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமல்லை. எத்தகைய இழப்புக்கள், துன்பங்கள் வந்தாலும் தனித்து சுயமாக எதிலும் துணிந்து நின்று நல்லவற்றை செய்து வாழும் பண்புடையவர்கள்தான் உண்மையான பெரியவர்கள் ஆவர். இன்று வரைமுறை இல்லாத வாழ்வில் பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கிறது. சுயநலம் மட்டுமே வாழ்வாக இருக்கிறது. பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் வேண்டாத செயல்கள் செய்து வினைகள் பெருகி வாழும் மனிதர்களே அதிகம். நல்ல குணங்கள்தான் நமக்கான நல்ல சுற்றத்தை உருவாக்கும். எல்லோரையும் ஆத்மாவாக, சமத்துவமாக பார்க்கும் பக்குவத்தை கொடுக்கும். ஆக அறிவு சார்ந்த நல்ல மனிதர்களுடன் ஒன்றி பழக வேண்டும். அடுத்தவர் பற்றி நம்மிடம் யாராவது பேச வந்தால் அதனை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உழைப்பில் பெற்றதை கொண்டு நல்ல நற்றொண்டுகளை செய்ய வேண்டும். நன்றி மறக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பணத்தை விட குணம்தான் சிறந்ததென்று கும்பம் போன்று வாழ வேண்டும். எங்குமே விட்டுக் கொடுக்கும் மனிதர்கள் கெட்டுப்போவதில்லை. எல்லாவற்றிற்கும் காரண காரியம் இருக்கிறது. நடக்க வேண்டியது அனைத்தும் சிறப்பாக நடக்கும் என்று நம்முடைய செயலில் உண்மையாக இருந்து வந்தாலே போதும். எல்லாம் ஓர் நாள் நன்மையில் முடியும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்முடைய சுற்றத்தில் விமர்சனங்களும் பழிகளும் வரும். அதனை காதில் வாங்கக்கூடாது. ஏனெனில் அதனை காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நாம் தவறவிட்டு விடுவோம். நாம் நம்முடைய இலக்கை அடையும் வரையில் நம்முடைய வசதிக்கு ஏற்ற வாழ்வை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இலக்கை அடைந்த பின்பும் விமர்சனம் வரத்தான் செய்யும். இங்கு வாழ்ந்தாலும் ஏசுவார்கள், வீழ்ந்தாலும் ஏசுவார்கள் என்று கடந்துவிட வேண்டும். இந்த வாழ்வில் நாம் பெற்ற அனுபவங்கள் தான் நம்மை செம்மைப்படுத்துகிறது. தன்னம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் துணிவுடனும் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம் லட்சியத்தை நோக்கிய இடைவிடாத பயணம் இருக்கும்போது ஒரு நாள் நமது இலக்கை நாம் அடைந்து விடுவோம். அப்படி நாம் வாழும்போது நம்முடைய சொல், செயல், எண்ணம் எல்லாம் இலக்கை நோக்கியே பயணப்பட்டு வெற்றிப்படியில் ஏற்றும். நமக்கான இலக்கை அடைந்து விட்டாலும் நாம் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் அதுதான் நாம் அப்போது பெற்ற ஏமாற்றங்களும் வலிகளும் தழும்பாக காட்டிக் கொடுக்கும். அந்த தழும்பான காயங்களை நினைத்து நாம் வருத்தப்படுவதாக இருக்காது. அந்த காயங்கள் தான் இந்த பாதைக்கு வழியாக இருந்தது என்று நாம் பெருமைப்படுவதாக இருக்கும். எதிர்காலத்தில் நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அந்த காயங்களும் அது பெற்றுத்தந்த வலிகளும் அனுபவங்களும் தான் நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். அப்போது நம்மிடமிருந்து வருகின்ற சொற்கள் அனைத்தும் சாதனை படைக்கும். இங்கு நமக்கு விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.